வைக்கிறார். நம்ம வீடுகள்ல எல்லாம் பாயசம் மாதிரி வைப்போம் இல்லையா? பால், பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சு அதுல வெள்ளப்பாகு ஊற்றி இன்னும் சில பேர் தேனும் சேர்த்து பாயசம் செய்து வைக்கிறது வழக்கம். இப்படி நாளையும் கலந்து வைத்து விட்டால் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நாளும் தனித்தனியா இருக்கும். ஆனால் நாளையும் கலந்து விட்டால் எதுவும் பிரிக்க முடியாது தானே. அதுபோல உலகத்தில் தனித்தனியான உயிரினங்களாக ஜீவாத்மாக்களாக இருந்தால் கூட விநாயக பெருமானோடு இரண்டர கலந்து விட்டால் எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற தத்துவத்தையும் நமக்கு சொல்லுகின்றார். இத்தனை இனிமையான பொருட்களையும் உனக்கு நான் படைக்கின்றேன், இதைவிட மிக மிக இனிமையான நித்தியத்துவமான ஒன்றை எனக்கு நீ தர வேண்டும். அது என்ன? இந்த உணவுப் பொருள் எல்லாம் ஒரு கால எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனால் கால எல்லைக்கு உட்பட்டதாக இல்லாமல் என்றென்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது தமிழ்தான். அந்த தமிழிலும் இயல், இசை, நாடகம் 3 வகை இருக்கிறது இல்லையா? அந்த முத்தமிழையும் எனக்கு நீ தர வேண்டும். தமிழை படித்தால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகளுள் ஒன்று என்ன என்றால், உலகத்தில் மற்றவர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து வாழும் ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும். யாரிடமும் சென்று கையேந்தாத பொருளாதார வசதி கிடைக்கும். இறைவனை சென்று அடையக்கூடிய ஞான வழி அவனுக்கு கண் திறக்கும்.